இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். இப்போ பெரிய பாட்டி வீட்டுக்கு போலாமா? சம்பி, தலைவை இதை என்றும் தலைவை. அக்கா, நீங்க சம்பியை கூட்டிட்டு வந்தீங்களா? எப்படி அப்பா உனக்கு கீதைய கொடுத்தாரோ நான் சம்பிய கொடுக்கறேன். தேங்க்யூ. இவனை எப்பயுமே நீ உன் கூடவே வச்சுக்கோ. இவன் உனக்கு வர எல்லா ஆபத்துல இருந்தும் உன்னை காப்பாத்துவான். சம்பி, சம்பி, என் தம்பிய பத்திரமா பாத்துக்கோ. ஒருவேளை யாராவது இவனை தப்பான இன்டென்ஷன்ல பார்த்தாங்கன்னா இந்த வாட்டி நல்லா கடிச்சு விட்டுரு. டாக்டரால கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு. ஓவரா மேல கை வச்சு தடவாத, அதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி ஆயிட போறான். கையெடு நீ முதல்ல. ஆமா, அது என்ன தம்பி? அவன் ஒன்னும் உன் தம்பி இல்ல, என் புள்ள. அவன் மானஸ் இவன். DNA சர்டிஃபைட். DNA தெரியுமா? டெஸ்ட் பண்ணி பாரு. மானஸ், நீ உன் தலைமுடியை என்ன பண்ணி வச்சிருக்க? அப்படின்னா மோகனையா மானஸோட முடியை இதுக்காக தான் வெட்டினாரா? அதை வச்சு DNA டெஸ்ட் பண்ண பாக்குறாரா? இரு. ஹலோ. இதெல்லாம் எடுத்துட்டு போ, உன்னோட மாஸ்க், பேக். அதுக்கப்புறம் இதையும் என் மேல சொல்லாத. என் பேக் பிடிங்க வச்சுக்கிட்டாங்கன்னு. இன்னைக்கு எனக்கு வந்த கோவனை என் வாழ்க்கையில வந்ததே கிடையாது. ராதிகா. அக்கா. மானஸ், ஓகே. எஸ் ஐ ஆம். என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? இல்லை. அப்போ உனக்கு எப்படி தெரியும் குஷி முன்னாடில இருந்தே போய் சொல்லிட்டு இருந்தாலும்? உனக்கு எப்படி ராதிகா அவளோட பாஸ்ட் பத்தி எல்லாம் தெரியும்? அது ராதிகா, ஒன் திங், என்ன ஒரு விஷயம் ரொம்ப நாளா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னால அதை ஓப்பனா கேட்க முடியல. ஆனா இன்னைக்கு ஓப்பனா கேட்கிறேன். உனக்கு அந்த மோகனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அந்த விஷயம் டெய்லி என் மண்டை போட்டு குறையுது. ஐ நீட் டு ஆஸ்க் யூ, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்கா? என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்னோட பிள்ளைக்கு பர்த்டே விஷ் பண்ணக்கூடாதா? மானஸ் உங்க புள்ள கிடையாது. இங்க பாரு, நீ பொய்ய 1000 வாட்டி சொன்னாலும் அது உண்மையாகாது, புரியுதா? சரியா? எனக்கு தெரியும், மானஸ் என்னோட புள்ளதான்.